என்ன பண்ற? நம்ம மங்களா ரோட்டில் வந்து கொஞ்சம் தூரம் வந்தோம். பைசன் குரூப் நம்ம அங்கே ஹரிணி இதில் பார்த்ததை நம்ம இங்கே பார்க்கணும். சம்டைம்ஸ் வந்து இந்த சவுத் மேலே எல்லாமே வந்து லெப்பாடு ஏறுங்கிற மாதிரி சொன்னாங்க. சாப்பிட்றேன். ஜம்ப் பண்ணு ஜம்ப். கார் ஓட்டுறது இருக்கிட்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சு? தக்காளி சாப்பாடு நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. இங்கே பந்திப்பூர் டைகர் ரிசர்வில் ஸ்டே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட்டில் கெஸ்ட் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பழைய கெஸ்ட் ஹவுஸு. ஃபுல்லாக ட்ரீ, பெரிய பெரிய ட்ரீ. சிறுத்தைக்கு பிடிச்ச பெரிய பெரிய மரங்களாக இருக்குது. இந்த மரங்களில் தான் வந்து சிறுத்தை சம்டைம்ஸ் வந்து ஸ்பாட் ஆகுங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவும் இந்த ஹரிணி ரூம் பக்கத்தில் நிறையாவே ஸ்பாட் ஆகிருக்கு. நேற்று கூடி ஸ்பாட் ஆகிருக்கு. ஒரு டைகர், லெப்பார்டு எல்லாமே கிராஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க இங்கே ஒர்க் பண்ணுறவங்க. அந்த ட்ரீலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லெப்பார்டோட மார்க்கு நம்ம பார்க்கலாம். முன்னாடியே பார்த்தீங்கன்னா பைசன் குரூப் ஒன்று, இந்தியன் கார்ஸ், ஒரு 10 members அரௌண்ட் இருக்கும். ஸ்பாட் ஆச்சு. இது காருங்களா பைசனா? கார் தானுங்க, இந்தியன் கார். இங்கே இல்லை, இந்தியாவில் இல்லை. முந்தானத்து இங்கே தான் இந்த மரத்தில் லெப்பாடு இருந்ததுக்கு. வெளியே வருது. அந்த வழியாக வெளியே வந்து இப்படி போக மாட்டேங்க. ரெகுலராக வரதுங்களா? இந்த இல்லை இல்லை, எப்போவும் வர்றதில்ல. எப்போவாச்சு காலையில் வந்துச்சு. இன்றைக்கி தான் பார்த்துட்ருக்கேன். நேற்று யானையும் வந்துச்சு. எலிஃபெண்ட்டுங்க. சரி, என்ன பண்ணுற? மங்களா லெஃப்ட். லெஃப்ட் எடுத்து போனோம்னா மங்களா ரோட். கொஞ்சம் தூரம் இந்த ரோட்டில் போயிட்டு வரலான்ட்டு. இந்த பக்கம் பாரு ஃபாரஸ்ட். பந்திப்பூரில் ஸ்டே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரோடு ஒரு ரவுண்ட் போயிட்டு வராங்க. நம்மளும் பார்க்கலான்னு எக்ஸைட்டிங்காக கிளம்பிட்டோம். பைசன்
நம்ம மங்களா ரோட்டில் வந்து கொஞ்சம் தூரம் வந்தோம். பைசன் குரூப் நம்ம அங்கே ஹரிணி இதில் பார்த்ததை நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ அந்த வழியாக வந்து இங்கே கிராஸ் ஆகி போகுது லெப்பார்டு, டைகர் எல்லாமே. ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. பார்த்தோம் ரைட் சைடில் ஃபுல்லாக டீர்ஸ். அப்படி அங்கே லெஃப்ட் சைட்லேயே இருக்கு. புள்ளிமான் புள்ளி மான்கள் நிறைய பார்த்தோம். இப்போ இந்தியன் கார்ஸ் அங்கே ரூம் பக்கத்தில் பார்த்தது தான் இங்கேயும் கிராஸ் ஆச்சு. வேறு எதுவும் ஸ்பாட் ஆகலை. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பிடுவோம். அதுக்கப்புறம் வில்லேஜ் தான் நினைக்கிறேன். ஃபுல்லாக ஃபார்மிங் லேண்ட் ஆட்ட இருக்கு. ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபுல் க்ரீனிஷாக இருக்குது. உள்ள அனிமல்ஸ் இருந்ததுன்னா நமக்கு தெரியறதில்ல. இப்போ தூரத்தில் ஸ்பாட் ஆகிற வைல்ட் அனிமல்ஸ் மட்டும்தான் நமக்கு கேப்சர் ஆகுது. நம்மளால் பார்க்க முடியும். பாஞ்சிருக்க மாட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன பந்திப்பூரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம் இருந்ததுங்கிறத பார்க்கலாம். மயூரா இதுதானே ஹோட்டல். அப்பா பாம்பு பூண்டு கரையான் போட்டு ஹோட்டல். வனஸ்ரீ எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். கோகிலா ஹரிணி 2க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஐலாண்டு ட்ரீஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்றில் தான் வந்து லெப்பார்டு வந்து ஸ்டே பண்ணுங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம
நம்ம வந்ததையுமே அங்கே ஒரு பைசன் குரூப் இந்தியன் கார்ட்ஸு ஒரு 10 நம்பர் இருக்கும். இந்த வழியாக வந்து இப்படியே போய் அந்த மங்களா ரோடு வழியாக கிராஸாக இருக்குது, அங்கே நின்றுட்டு இருந்தது. நம்ம இங்கேயும் பார்த்தோம், மங்களா ரோடு போகும்போதும் அங்கேயும் பார்த்தோம். ரொம்ப க்ளோஸில் பார்த்தோம் இந்தியன் கார்ட்ஸு. நேற்று வந்து இந்த வழியாக டைகரு லெப்பர்டு ரெண்டுமே கிராஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இங்கே ஒர்க் பண்ணுறவங்க. இன்றைக்கு வருங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம வேறு எந்த பிளானும் பண்ணல. நம்ம இங்கே மெயினாக இங்கேயே இருந்து ஏதாவது அனிமல்ஸ் வந்து இங்கே சைட் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். தான் நம்மளோட ஃபஸ்ட் டாஸ்க். ஆக்சுவலாக அங்கே வீ மாதிரி ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் தான் அதிகமாக லெப்பர்டு இருக்கும். அங்கே வந்துச்சுன்னா இங்கேயும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே அந்த மரத்தில் தான் இருக்குமாம்மா. சம்டைம்ஸ் வந்து அந்த வாசலுக்கே வந்து சிங்கிளாக ஒரு டீர் போயிட்டுருக்கு. பின்னாலேயே வருதா? புள்ளிமானுங்க. ஒரு 3 o'clock மேலே பார்த்தீங்கன்னா டீஸ் வந்து நிறைய ஸ்பாட் ஆக ஆரம்பிச்சிது. அதுலேயும் ஸ்பாட்டட் டீஸு. காலையில் இந்தியன் கார்டு பார்த்த இடத்துலையே வந்து டீர்ஸும் கிராஸ் ஆகுது. இந்தியன் கார்ஸ் ஒரு 10 நம்பர்ஸ் பார்த்தோம். டீர்ஸும் குரூப்பாக கிராஸ் ஆகுது. இதோட 2வது செட்டு நம்ம பார்க்குறோம். டீஸ் பார்த்திங்கன்னா இந்த வழியாக போச்சு, மறுபடியும் அதே வழியில் திரும்பி வந்துச்சு. ஒரு அப்நார்மலாக இருந்தது டீஸ் எல்லாமே. ஸோ லெப்பர்ட் மூமெண்ட் அந்த சைடு இருக்குதுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி பார்ப்போங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அது போக மயில், டீஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸு, நிறைய வைல்ட் அனிமல்ஸ் பார்த்தோம் இந்த ஸ்டேயில். இந்த ஸ்டேயில் நம்ம பொதுவாக வைல்ட் அனிமல்ஸை சைட் பண்ணுறோமோ இல்லையோ, அதோட சவுண்டு கண்டிப்பாக நம்ம நிறையா கேட்போம். நம்ம இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் பார்க்கவே இல்லை, பட் எலிஃபெண்ட்ஸோட சவுண்டை அடிக்கடி கேட்டோம். அது போக மானோட சவுண்டு, மயிலோட சவுண்டு காமனு. அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸோட சவுண்டை ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்போம். பேரட்டோட சவுண்டு காமனு. அது போக காட்டுப்பன்னியோட சவுண்டு. அப்புறம் ஒரு சில அனிமல்ஸோட சவுண்டு நமக்கு அந்த அனிமலை பற்றி தெரியாமல் கூட இருக்கலாம். டிஃப்ரெண்ட்டான டீஸ் எல்லாமே பார்த்தோம். நிறைய விதமான டீஸை வந்து நம்ம ஸ்பாட் பண்ணோம் இந்த ஸ்டேயில். ரூம் பக்கத்துலேயே வரும். இந்த ரூமில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் என்ட்ரி இருக்குது, பேக்லேயும் வந்து வெளியே போய்க்கலாம். 2 டோரு. சம்டைம்ஸ் வந்து இந்த சவுத் மேலே எல்லாமே வந்து லெப்பர்டு ஏறுங்கிற மாதிரி சொன்னாங்க. நல்ல கிளைமேட்டு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:30 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 5 o'clock. லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட் சூப்பராக இருக்குது. என்ன மழை பெய்யறதுனால அனிமல்ஸ் ஸ்பாட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பட் கிளைமேட் வேறு. எல்லாம் பாருங்கள் மிஸ்ட்டு. நம்ம இவ்வளோ நேரம் இங்கே தான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பைசன்ஸு, டீர்ஸ் எல்லாமே. இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சதையும் எந்த அனிமல்ஸையும் காணோம், ஸ்பாட் ஆகலை. காற்று, மழை. இதுதான் லெப்பர்ட்ஸோட ட்ரீஸு. வந்தால் இங்கே தான் வரணும். நம்ம மரத்தையே தான் பார்த்துருக்கோம். இன்றைக்கி லெப்பர்ட் பார்க்க முடியுமா இல்லைன்னு தெரில. நம்ம உள்ள ஹால் இருக்குது, அதில் உட்காந்துட்டே நம்ம இந்த மாதிரி பார்த்துக்கலாம்.
The animals வருதா இல்லையா? கார் பார்க்கிங் வந்து ரூம் பக்கத்தில் பண்ணக்கூடாது. எலிஃபெண்ட்டோட மூமெண்ட்லாம் இருக்கிறனால காரில் ஏதாவது பொருள் இருந்ததுன்னா கண்டிப்பாக எலிஃபெண்ட் அட்டாக் பண்ணுன்ட்டு பார்க்கிங் ஏரியாவில் போட சொல்லிட்டாங்க 6 மணிக்குள்ளார. நம்ம ஆல்ரெடி பார்க் பண்ணிட்டோம் பார்க்கிங் ஏரியாவில். நம்ம மொபைல் சார்ஜர் வந்து மிஸ் பண்ணிட்டோம். நம்ம எடுக்கிறதுக்காக போகும்போது இந்த மங்கீஸ் பார்த்தோம். லைன் டெயில் மங்கின்னு நினைக்கிறேன், சிங்கவால் குரங்கு. ஒன்று லைனாக ஒரு கேங்காக நின்றுட்டு இருந்தது. ஒரு மங்கியாக வந்து அந்த மரத்தில் ஏறிட்டு இருந்தது. நம்ம இதுக்கால போகும்போது நம்மளை பார்த்துட்டு ஸ்டாப் ஆகி நம்மளையே பார்த்துருந்தது. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் சைடில் கிராஸ் ஆகி போயிட்டோம். ரொம்ப க்ளோஸில் பார்த்தோம். மங்கீஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம இந்த ஏரியாவில் வந்து ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு வாக் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் ரிஸ்க்கு, நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஃபுட் ஐட்டமெல்லாம் நம்ம கையில் ப்ரிங் பண்ணிவிட்டு வாக் பண்ணுறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகும்போது. ஈவன் இந்த ஸ்டேயில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸு பனானாஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஃபுட் ஐட்டம் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க, டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்லாம். ஸோ அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. வேறு லெவலான சைட்டிங்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸில் மங்கீஸ் பார்த்தோம். நார்மல் மங்கீஸு, இந்த மூஞ்சி கருப்பாக இருக்கிற டைப்பில் பார்த்தோம். இது ஒரு குட்டி குரங்கு காரில் விளையாடிட்டு இருந்தது. நம்மளை பார்த்ததையும் இறங்கி ஓடிடுச்சு. கேங்காக கொண்டு இருந்தது. இந்த மரத்தில் தாங்க எல்லா மங்கீஸும் வந்து ஏறி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தது. அரௌண்ட் 5:30 இருக்கும். வேறு லெவலான சைட்டிங்கு. கொஞ்ச நேரம் மங்கீஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ரிட்டன் ரூமுக்கு வந்தோம். நம்ம ரூம் பக்கத்தில் வந்ததையுமே பார்த்திங்கன்னா நிறையா டீஸ் பார்த்தோம். ஸோ அந்த டீஸை ரொம்ப க்ளோஸில் இவ்வளோ நம்பர் ஆஃப் டீஸை வந்து ஃபஸ்ட் டைமாக நம்ம பார்க்குறோம். நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக நம்ம டீஸை வந்து க்ளோஸில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது பயந்து ஓடிடும். பட் இங்கே இத்தனை டீஸு நம்ம நின்று பக்கத்தால் வீடியோ எடுக்கும்போது அது நம்மளை கண்டு பயப்படவே இல்லை. லைனாக வந்துட்டு இருந்தது. ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 500 டீர் பக்கம் நம்ம ஒட்டுக்காக பார்த்தோம். வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. ஈவினிங் டைமு சன்செட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த டீஸு அதோட ஆக்டிவிட்டீஸு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. இந்த டீஸ் மட்டும் இல்லை, அது போக நம்ம அந்த லைன் டெயில் மங்கி எல்லாமே வந்து ஒரே இடத்துல பார்த்தோம். கீழே டீர்ஸு, பக்கத்தில் இருக்கிற மரத்தில் பார்த்திங்கன்னா அந்த லைன் டெயில் மங்கீஸு, அது போக நார்மல் மங்கீஸு. நமக்கு பொழுது போனதே தெரில. இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா நிறையா வைல்ட் அனிமல்ஸ் பார்த்தோம். அதுவும் குரூப்பாக பார்த்தோம் எல்லாமே. நம்ம லெப்பார்டும் இதே மாதிரி பார்த்துட்டோம்னா ரொம்ப ஹாப்பி. அங்கே ஸ்டே பண்ணவங்க பார்த்திங்கன்னா நிறையா வாக்கிங் போயிட்டு தான் இருந்தாங்க. பட் ரொம்ப க்ளோஸில் வந்து இந்த மங்கீஸையும் டீஸையும் பார்த்தாலும் அது பயந்து ஓடலை. ஈவினிங் சன்செட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டீஸ் நிறையா பார்க்க ஆரம்பித்தோம். குரூப்பாக ஒரே இடத்துல இருந்துச்சு. காட்டு பண்ணியே வந்துச்சு.
நம்ம ரூம் பக்கத்துலேயே எடுத்தோம் அது. பட் நிறைய குட்டீஸ் எல்லாம் பக்கத்துலேயே இருந்ததுன்னு நினைக்கிறேன். சவுண்டு போட்டுகிட்டே தான் இருந்தது. பட் நிறையா பார்க்கல. ஒரே ஒரு காட்டு பண்ணி மட்டும் கிராஸ் ஆச்சு. பட் அதோட சவுண்ட் நிறைய கேட்டோம். சன்செட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நிறைய டீஸ் ஆயிடுச்சு. இப்போ 500 கவுண்டு சொன்னது பார்த்திங்கன்னா இப்போ 1000 சொல்லலாம். ஆயிரக்கணக்கான டீரை ஒரே இடத்துல பார்த்தோம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 பக்கம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம லெப்பார்ட் ஸ்பாட் பண்ணல. பட் அலாம் கால் வந்து நிறைய கேட்டுகிட்டே இருந்தது. டீர்ஸ் பார்த்திங்கன்னா அங்கங்கே சவுண்ட் போட்டுட்டு அதோட பயத்தில் தான் இருந்தது. ஸோ அந்த சவுண்டை கேட்டதையுமே கண்டிப்பாக நம்ம லெப்பார்ட் இன்றைக்கி பார்க்கலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நம்மளும் டார்ச் அடித்து அங்கங்கே பார்த்தோம். டீரெல்லாம் பார்த்திங்கன்னா பயந்து போயிட்டு இருந்தது. ரூம் பக்கத்துலேயே நம்ம அங்கங்கே டார்ச் அடித்து மரத்து பக்கத்தில் அந்த ஃபாரஸ்ட் ஃப்ளோரெல்லாம் அடித்து பார்த்தோம். பட் லெப்பார்டு வந்து நமக்கு சைட் ஆகலை. இப்போ நம்ம பார்க்குற ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹரிணி ரூமுக்கு முன்னால் சைடில் அந்த டீரோட சவுண்டு, அங்கங்கே வந்து காட்டுப்பன்னியோட சவுண்டெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. 8 மணிக்கு பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து கால் பண்ணாங்க. பேட்ரி வெஹிக்கிள் வந்துச்சு. எங்கே கிளம்பிட்ட சாப்பிட்றக்கா? நம்ம டின்னருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா போகிற வழியெல்லாம் டார்ச் அடித்து நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். லெப்பார்டு வந்து சைட்டே ஆகலை. பட் டீர்ஸ் வந்து நிறையா அங்கங்கே சவுண்ட் போட்டே தான் இருந்தது. இதான் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு. டின்னரு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம முதல்ல சொல்லி வைக்கணும். நம்ம வந்து டின்னர் சொல்லியிருந்தோம். சப்பாத்தி, கொஞ்சம் ரைஸு, அது போக சிக்கன் கிரேவி சொல்லியிருந்தோம். சிக்கன் நம்ம டின்னர் சாப்பிட பார்த்திங்கன்னா ஒரு டீஸோட பயங்கரமான சவுண்டு. உடனே விண்டோ பக்கத்தில் வந்து நம்ம செல்ஃபோனை ஜூம் பண்ணி பார்த்தோம். பார்க்கும்போது லெப்பார்டு வந்து கிராஸ் ஆகுது. மேலே பாருங்கள், சும்மா கெத்தாக நடந்து போயிட்டுருக்கு மரத்துக்கு பின்னால். நம்மளுக்கு கிளியராக ஃபுட்டேஜ் கிடச்சிது. ஃபஸ்ட் டைமாக லெப்பார்டோட ஹண்டிங்கை வந்து லைவாக பார்த்தோம். அது ஹண்ட் பண்ணதை டப்புன்னு எடுக்க முடியல. ஹண்டிங் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. டீஸ் அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகி ஓடும்போது நமக்கு லெப்பார்டு எந்த இடத்துல வருதுங்கிறது கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் நம்ம பார்த்தோம், மொபைலில் ரெக்கார்ட் பண்ண முடியல. இன்றைக்கி பார்த்த லெப்பார்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே ஓரளவுக்கு சின்ன சைஸ் லெப்பார்டு தான் அதிகமாக மூவ்மெண்ட் இருந்திருக்கு. இன்றைக்கி ஹண்ட் பண்ண லெப்பார்ட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெரிய சைஸுன்னு சொன்னாங்க. நம்ம எந்த மரத்து பக்கத்தில் பார்த்தோமோ ஹண்ட் பண்ணிவிட்டு அதே மரத்துக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தது. அதோட மூமெண்ட் பாருங்கள், மானை தூக்கிட்டு போயிட்டுருக்கு. கரெக்டாக கிளியராக நமக்கு அந்தளவுக்கு ஜூமிங் கிடைக்கல. நம்ம லெப்பார்டு பார்க்க முடியுமான்னு நினச்சோம். கரெக்டான டைமில் நம்ம ரெஸ்டாரண்ட் போவங்காட்டி டின்னர் சாப்பிட அதோட ஹண்டிங்கே லைவாக பார்த்தோம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம லெப்பார்டை கிளியராக பார்க்கலேன்னு நினச்சிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா முதுமலையில் சஃபாரி போயிட்டு ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் லெப்பார்டை பார்த்தோம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நைட்டில் அது போக வேறு ஏதாவது வைல்ட் அனிமல்ஸ் ஸ்பாட் ஆகுமான்னு நம்ம டார்ச் அடிச்சு பார்த்துட்டு இருந்தோம்.
பட் வேறு எந்த அனிமல்ஸுமே நம்ம பார்க்கல. பட் ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருக்கிற ரூம்ஸில் தங்கினவங்க வந்து லெப்பாடையும் பார்த்துருக்காங்க, அது போக டைகரையும் வந்து நைட்டு பார்த்துருக்காங்க. நம்ம லெப்பர்ட் ஹண்டிங் பார்த்ததே ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா முதுமலை சஃபாரி ஏர்லி மார்னிங் நம்ம ஜிப்சியில் எடுத்திருந்தோம், அதை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.